அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரியல் போலீஸ் வந்து ரியலாவே என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க இது வரைக்கும் 4 என்கவுண்டர் நடந்துருச்சு. ரீல் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து என்கவுண்டர் படம் ஒன்று இப்போ வரப்போகுது, வேட்டையன், ரஜினிகாந்துடைய படம். இதுல என்கவுண்டர் பண்ணக்கூடிய போலீஸ் அதிகாரி அவர் என்ன மனநிலையில இருப்பாரு, அதற்கு எப்படி தன்னை தயார்படுத்திப்பாரு, எப்படி போய் ஒரு என்கவுண்டர் பண்ணிட்ட பிறகு அவர் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவார், அந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்டதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் நடந்துட்ட பிறகு, ஒரிஜினலாக என்கவுண்டர் நடந்த பிறகு அந்த காவல்துறை அதிகாரி மீது வழக்கெல்லாம் போடுவாங்க. வழக்கு போட்டு அவங்க வந்து தற்காப்புக்காக சுட்டிருப்பாங்க, இல்லை அவங்க ஏதோ ஒரு காரணம் அங்கே இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் வழக்காக போட்டு அது நீதிமன்றத்தில் அவங்களுக்கு மேலே அவர் ஒரு துறை ரீதியான நடவடிக்கையெல்லாம் எடுக்கப்படும். ஒருவேளை அது வந்து திட்டமிட்ட விஷயம்னா அவங்க வேலையே போயிடும். ஆனால் அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு பக்கம் வேலை போகிற ஆபத்தும் இருக்குது, இன்னொரு பக்கம் டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிற மகிழ்ச்சியும் இருக்குது.